இப்போ கரண்ட்டில் நம்மளால் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம படத்தை பார்க்குறதா என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறதான்றதே கொஞ்சம் டிலே ஆகிடுது. மக்கள் வந்து எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட மோட்டாவை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களுக்கும் தங்கலானுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா தங்கலான்றது டோட்டலாக வேற ஒரு டைவர்ஷன் தான் சொல்ல முடியும். ஸோ இதை ஒரு மொத்தமாக படமாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்ட் 2 வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். வெல்கம் டு தங்கலான் மூவி ரிவ்யூ. தங்கலான் படம் தமிழ் படத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஏன் அந்த சாதனை பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா ஸ்டார் காஸ்ட்டையும் வச்சு ஒரு படத்தை பண்ணுறதுன்றது இப்போ இருக்க சூழ்நிலையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் நம்ம விக்ரம் சார், மாளவிகா மோகன், பார்வதி இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு படம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவி. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுபதி சார் அவரோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்ல. பாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்கி படம் எடுத்துட்டா சரி, இப்போ இந்த தங்கலான் படத்தில் எடுத்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை எப்போவுமே அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1950. அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, தமிழ் எப்படி பேசியிருப்பாங்கன்றதை வச்சு தான் இந்த படத்தோட நரேஷன் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அந்த வார்த்தைகளும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற மொழியும் சரி, நமக்கு உடனே ஓட்ட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பேசுகிற மொழி தமிழ் மொழியாகவே இருந்தாலும் ஆதி காலத்தில் அவங்க பயன்படுத்தின மொழின்றதுனால இப்போ கரண்ட்டில் நம்மளால் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம படத்தை பார்க்குறதா என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுக்கிறதான்றதே கொஞ்சம் டிலே ஆயிடுது. ஒரு சில சீன்லாம் அந்த கிளவர்ன்ற கேரக்டர் இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் அதை டப் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த தமிழ் டப் வெர்ஷன்ன்றதே காணும். டேரெக்டாக ஒரு இங்கிலீஷ் பேசுறதுன்றதை கன்வே பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல நமக்கு இங்கிலீஷ் புரிஞ்சிட்டாலும் அந்த கதை நமக்கு தெரிய வருது அப்படின்னாலுமே கூட ஒரு சிலரால் அதை கன்வே பண்ணிக்க முடியுமா அப்படின்றத ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இது தவிர்த்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது நம்ம பசுபதி சார் அவர் பேசின அந்த ஸ்லாங் தான். அவர் பேசுகிறது பேசும்போதே ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருந்துச்சு, அதே சமயம் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஞ்சித் அவருடைய சாயலில் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றதை ஆணித்தனமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கணும், மக்கள் வந்து எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட மோட்டாவை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய முயற்சின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களுக்கும் தங்கலானுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா தங்கலான்றது டோட்டலாக வேற ஒரு டைவர்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் அவர் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கார். ஆனால் ஒரு சில விஷயங்களில் அவங்க காட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்து இல்லூஷனாக இருக்குது. ஆனால் அது வந்து உண்மையிலுமே இருக்கா இல்லை இல்லூஷன் தானா அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கிறது, முக்கியமாக எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படம் நம்ம போயிட்டாலே நம்ம அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டனாலே அது நம்மளை என்கேஜ் பண்ணிவிடும். அந்த படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சுவாரஸ்யத்தை நமக்கு உண்டாக்கிடும். அப்படின்னு பார்க்கும்போது தங்கலான் அது பண்ணுச்சான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் அப்படின்றத மெயினாக வச்சு படம் போனாலுமே இன்னொரு பக்கம் அந்த தங்கத்தை காப்பாற்றுறது இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. ஸோ 2 கேரக்டர்களை அவர் இதில் சொல்கிறாரு. ஆராத்தி ஆதன் அப்படின்ற கேரக்டர் காட்டாரு. இந்த ஆராத்தி ஆதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட பூர்வக்குடி. இவங்களுடைய முக்கியமான வேலையே நம்மளுடைய இயற்கை வளத்தை காப்பாற்றுறது. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க இடத்துல இருக்க தங்கத்தை காப்பாற்றுறது. வேற யாரும் அந்த தங்கத்தை வந்து திருடிடக்கூடாது, அதை யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஒரு அமைப்பாக வச்சு அதை காத்துக்கிட்டு வராங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போக இந்த தங்கத்தை காப்பாற்றுற பொறுப்பு ஆராத்தி, அதாவது மாளவிகா மோகன் அவங்களுக்குன்ட்டு தான் ஒப்படைச்சிடுறாரு விக்ரம். ஸோ ஒப்படைச்சிட்டு அவர் போருக்காக கிளம்புறாரு. போருக்கு போகிற இடத்துல அவர் அடிமையாக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரின்றது எலிவேஷன் ஆகுதுன்றது தான் டோட்டல் வியூ. ஸோ படம் ஓவராலாக பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோன்னா, ஸோ இதை ஒரு மொத்தமாக படமாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட பார்ட் 2ன்றது வரும்ன்றதை எதிர்பார்க்குற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு லீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 2ன்றது வருமா வராதான்றது மக்களாகிய நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குன்றதை பொறுத்து பார்ட் 2 வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இது தவிர்த்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் இல்லைனா இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னா மெயினாக எந்தெந்த விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம்? டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு வந்து திருமண பந்தத்துக்கு நாங்கள் பார்க்குறோம். ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் 100% கான்சன்ட்ரேஷனோடு அதை பண்ணித்தரோம். அஃபேர்ஸ் தான் ஜென்ரலாக நம்மகிட்ட வர கேஸ் எல்லாமே ஒரு சந்தேகத்தின் பேரில் வர எல்லா கேஸுமே நாங்கள் அதை பண்ணித்தரோம். அவங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. ஓகே. இது வரைக்கும் எத்தனை கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் கவுண்டபிள், அன்கவுண்டபிள். ஓகே. நிறைய கேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விதமான கேஸ், ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது வேறு விதமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேஸ் வெரைட்டியான கேஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம். அது என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்களோட டீம்னு எடுத்துட்டா குறைஞ்சது எத்தனை பேர் இருப்பாங்க? நாங்கள் இப்போதைக்கு ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கோம் எங்கள் டீம். ஆமாம்.
இப்போ இதுக்கான எஜுகேஷன் அந்த மாதிரி ஏதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, இப்போ நான் டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? பேசிக்காக டிகிரி முடிச்சிருக்கணும். எந்த டிகிரி வேணாலும்? எந்த டிகிரி வேணால் முடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கடுமையாக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும், எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், ஃபீல்டில் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது இருக்கிறவங்க வந்து இந்த கற்றுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கலாம். ஒரு என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு லைஃபு. அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் அந்த நகையெல்லாம் கொஞ்சம் கொடுமா, எனக்கு வேணும், பிஸ்னஸ்க்கு தேவைன்னு. எந்த நகை என்கிட்ட கொடுத்தீங்க, எப்போ வந்து கேட்குறீங்க? நகைலாம் இல்லை, நான் அது அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். ஏய், நான் சம்பாரிச்சு உனக்கு வாங்கி போட்டேன்டி, அதை எடுத்து எனக்கு தெரியாமல் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஷா பேசுகிறாரு. அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, மாமா அந்த மாதிரி வீட்டில் நகை கொடுத்தாலா? அப்படியா, சரி இது மாப்பிள்ள, நான் மாமியார் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க மிஸ்ஸஸ் தான் அவங்க மாமியார்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் தம்பி அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. சரி, மாமியார் தானே, ஏதோ அவசரத்துக்கு காசு கொடுத்துச்சு, நான் வெளியே எதனா ரொட்டேஷன் பண்ணிக்கலான்ட்டு போயிடுறாரு. இவர் கேள்வி கேட்டதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃபோட ஆக்டிவிட்டீஸ் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுது. அவர் வந்து என்ன கேட்டாலுமே இவங்க வந்து மழுப்பலாக பதில் சொல்கிறது, அவர் முகத்தை பார்த்து பேசுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி எல்லா கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் சரி சார், நாங்கள் பார்த்து தரோம், அவங்களோட ஆக்டிவிட்டி சரியில்லை சார், கொஞ்சம் பார்த்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வலன்ஸ் பீரியடு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆகுது. கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வரான். ஓகே. அவங்க வீட்டில் ஒரு 3-4 கார் இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வரான். பையன் வந்து கார் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டான், அவன் மாடலிங் பண்ணுற மாதிரி இருப்பான். நல்லா ஃபிட்டாக இருப்பான், நல்லா ஃபேராக இருப்பான். அவன் பாட்டுன்னு வருவான், ஒரு ஷார்ட்ஸ் பனியன் போட்டு வருவான், கார் வாஷ் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் பண்ணிட்டு போயிட்டான். இவன் வந்து கார் வாஷ் பண்ணுறவன். எங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு தெரியும், சார் இந்த பையன் வந்தான், இவங்க வாஷ் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, அப்படியா, சரி பாருங்கள். இப்போ இந்த மேடம் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, வெளியே டெயில் பண்ணிகிட்டே போகிறாங்க. நம்ம சவுத் சென்னையில் ஒரு பெரிய மாலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இந்த பையன் வரான். காலையில் ஷார்ட்ஸோடு வந்த பையன் இப்போ வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் வரான். வேறு லெவலில் வந்த அழகாக அவங்கள அப்படியே ஹக் பண்ணி அப்படி மால்குள்ளார கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் ப்ரூஃப். ஓகே. இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் என் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். என் கிளைண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். ஷாக் ஆகிட்டார். ஸோ என்னோட பணம் எல்லாம் இங்கே தான் போயிருக்கு அப்படின்ட்டு. காலையில் வரப்போ அவன்கிட்ட செயின்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஈவினிங் அந்த மாலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டடில் தான் வருவார். பெருசாக செயின்லாம் போட்டுட்டு ஓகே வேறு லெவலில் இருப்பார். அப்போ அம்மா கிட்ட கொடுத்த அம்மா வந்து பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக போய் சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் இங்கே பணமெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசுகிறத தவிர்த்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புன்றது ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கணுன்றீங்க இல்லையா? கம்பல்சரி. ஸோ அது இல்லைன்றப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தவறுகளாக நடக்கிறது. ஆமாம் சார், அவங்க வந்து அன்பு பாசம் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. புரியுது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட அதுவாக சொல்லிட்டு இருக்க முடியும், சார் நீங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் ஒய்ஃப் கூட நல்லா இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. க்ளோஸாக இருங்க சார், உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார், அவங்கள அன்பாக பேசுங்க, சிரித்த மாதிரி இருங்க, உங்கள் ஆஃபீஸ் டென்ஷனை வந்து வீட்டில் காட்டாதீங்க. என்னோட கிளைண்ட் எல்லார்ட்டையும் நான் தான் சொல்லுவேன், ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் காட்டாதீங்க. எல்லாத்தையும் படிக்கட்டு வாசலோடு யாரை கட்டி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போகிறப்போ நீங்கள் புதிய ஆளாக தான் போகணும். நீங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், லைஃப் நல்லா போகும்.